everyone and welcome back to my channel Vlogs of DSK. ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐ லுக். ஸோ நயன்தாரா மேமோட ஒரு ஐ லுக் தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். லைக் இது வந்து எந்த அளவுக்கு நான் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெதர் நான் வந்து இந்த லுக்கை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 90% வந்து அந்த மாதிரி சேமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் லைக் ஃபுல் மேக்கப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும். பட் நான் வந்து ஃபேஸ் பேஸ் எதுவுமே போடலை என்னோடய ஃபேஸில். ஜஸ்ட் ஐ லுக் மட்டும் தான் நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ லுக் மட்டும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த டுட்டோரியலில் வந்து நான் உங்களுக்கு 2 இம்பார்ட்டன்ட் அண்ட் மேஜிக்கல் ட்ரிக் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரிக் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஐப்ரோஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவங்களது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் அண்ட் ஒரு மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு அவ்வளோ திக்காக எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால நான் கொஞ்சம் பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓரளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் அவங்க ப்ரோஸ் வந்தனால ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க பிளாக் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணுவாங்க. நானும் அதே ப்ரௌன் ஷேட் தான் இப்போது எடுத்திருக்கேன். இட் வில் மேட்ச் அட்லீஸ்ட் 80%. ஸோ ஐப்ரோஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஷேடோ பார்ட்க்கு போக போகிறோம். ஸோ அவங்களோட ஐஸ் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன், ரஸ்டிக் ப்ரௌன் அந்த மாதிரி ஒரு ஷேடில் தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச வீடியோவில் ஆக்சுவலி நமக்கு வந்து லைனர் தான் தெரியும், பெருசாக வந்து ஐ ஷேடோஸ் தெரியாது. பட் ஆனால் அவங்க யூஸ்வலி இதுதான் பண்ணுவாங்க. அதனால் நான் வந்து அதே மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஒரு மாதிரி ரஸ்ட் ஆரஞ்ச் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ப்ரௌன். ஸோ அதை நான் வந்து பேஸ் கலராக கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி தான் உங்களோடது கொஞ்சம் இருக்கும். அது கூட லைட்டாக நான் வந்து இந்த ஏரியாவில் வந்து லைக் என்னென்ன ஷேட் நான் யூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். ஸோ பேஸ் கலர் நான் இதான் யூஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த ஒரு ஷேடு. ஸோ இது வந்து நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஏரியாவில் சும்மா கையாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ப்ரெஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கையில் சும்மா அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ எங்கே எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா லைனர் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் மேலே வரைக்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷேட் வந்து இங்கே நியர் பையில் கொஞ்சம் வரப்போகுது. ஆக்சுவலி வந்து அவங்களோட ஐ லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 2-3 கலர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். பட் அது எந்த அளவுக்கு ஃப்ளாலெஸ்ஸாக லைக் பிளெண்டிங் வந்து சூப்பராக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஆக்சுவலி இது நல்லாயிருக்கும். இப்போ அந்த 2 ஷேடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு இது ஆக்சுவலி வந்து ஒரு சிமெண்ட் ஷேட், ஒரு மாதிரி கிரே ஷேடு. இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைனர் மாதிரி கொடுத்து இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம்.
இதையுமே நல்லா blend பண்ண போகிறோம். அதாவது ஒரு இப்போ 3 கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 3 கலருமே இப்போது சிங்கிள் கலர் மாதிரி நமக்கு தெரியணும். ஸோ நான் இப்போ நல்லா blend பண்ணியாச்சா, அதுக்கப்புறம் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக இதை வந்து blend பண்ண போகிறோம். ஸோ கேன் யூ கைஸ் see லைக் ஒரு மாதிரி ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம blend பண்ண போகிறோம். ஸோ see the shadow part. இப்போ இந்த சைடு வந்து ஷேடோ ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ நான் குயிக்காக இந்த சைடும் போயிட்டு சேம் திங் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ 2 ஐஸ்க்குமே நான் வந்து ஷேடோ பார்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு காஜல், எனி காஜல் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஸோ லைனை நம்ம ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அங்கே இந்த காஜல் ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ இது உடனே அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே blend பண்ண போகிறோம். ஸோ இஃப் உங்களுக்கு இன்னும் இன்டென்ஸ்டு பிளாக் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தெரியுதா உங்களுக்கு அந்த ஒரு இன்டென்ஸ்டு பிளாக். ஸோ 2 ஐஸ்லையுமே நான் வந்து மேலே அந்த லைனர் பார்ட் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கீழே வந்து ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் இதே ஷேட், மேபி திஸ் அண்ட் திஸ் ஷேட் நான் மிக்ஸ் பண்ணி கீழே வந்து I'm going to give a definition. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இந்த மாதிரி நான். ஸோ எஸ், இப்போ வரைக்கும் நான் யோசித்த மாதிரி எல்லாமே வந்திருக்கு. இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ஸ்டெப் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு மூவியில் அவங்களோட ஐ திங்க் ஃபர்ஸ்ட் எல்லாம் அவங்களோட ஐ லுக் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது, ரொம்ப சட்டிலாக இருக்கும், லைனர் அவ்வளோதான் இருக்கும், லைக் இல்லைனா ஒரு காஜர் அப்படி இருக்கும். பட் ராஜா ராணி அப்படிங்கிற மூவியில் இருந்தது ஆக்சுவலி அவங்க இந்த ஐ லுக் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு ஐகானிக் ஐ லுக் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ அதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், மேஜர் ஸ்டெப், மேபி இப்படி இருக்கிற லுக்கை நல்லா எலிவேட் பண்ணுறதே இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டெப் பார்க்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு நான் ஸோ நான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டெப்புக்கு முக்கியமான ஒரு டூல் அப்படின்னா இந்த லேஷ் கர்லர். ஸோ அவங்களோட லேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபைன்டாக சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க லேஷஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட் மெஜாரிட்டி வைஸ் அவங்க ஆக்சுவலி லேஷஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நம்ம வந்து வித்தவுட் லேஷஸ்லேயே அந்த லுக் வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன், ஸ்டே டியூன். ஸோ நல்லா வந்து லேஷஸ் வந்து லிஃப்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு மேஜிக்கல் ப்ராடக்ட் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த லுக்கை வந்து கம்ப்ளீட்டாக எலிவேட் பண்ண போகுது. ஸோ எஸ், திஸ் பியூட்டிஃபுல் மஸ்காரா ஃப்ரம் ஸ்டேஜ் 9 to 9. இந்த ஒரு மஸ்காரா தான் இப்போது நம்மளோட ஐ லுக்குக்கு ஒரு மேஜிக் கொடுக்க போகுது. ஸோ வாண்ட் எடுத்துட்டு can you see the difference? ஜஸ்ட் நான் இப்படி தான் பண்ணேன். இந்த ஐஸ்க்கும் இந்த ஐஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இன்ஸ்டண்ட்டாக உங்களோட லேஷஸை நல்லா லிஃப்ட் பண்ணி எலிவேட் பண்ணி காமிக்குது. ஸோ டு த ஸ்டெப்.
see the difference? உங்களுக்கு அந்த லேஷஸே தனியாக தெரியுதா இங்கே? பட் இந்த ஐஸில் பாருங்கள் ஒன்றுமே தெரியல. பட் வெரஸ் நீங்கள் இங்கே பாருங்கள், ஈவன் லோவர் லேஷஸ் அப்பர் லேஷஸ் அப்படியே ப்ரிசைஸ்டாக டிஃபைன்டாக செம்மையாக தெரியுது. நீங்கள் ராஜாராணி மூவியில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஒரு சீன் வரும், லைக் ஜெய் வந்து யுஎஸ் போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க காரில் உட்காந்துட்டு அழுவாங்க. ஸோ அங்கே வந்து அவங்களோட டியர்ஸ் வந்து அழகாக இப்படி வரும்போது அந்த காஜலோடு சேர்த்து வரும். அப்போ ரொம்ப ஜூமென்லாம் அவங்களோட ஐஸ் நமக்கு வந்து காமிப்பாங்க. அதில் அப்படியே அழகாக லிஃப்ட் ஆகிருக்கும். லைக் அதே மாதிரி தான் இருக்குது. பட் இது ட்ரிக் கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்குது, நான் அது என்னன்னு சொல்கிறேன். மீன்வைல் இது நல்லா ட்ரை ஆகட்டும். நான் இந்த ஐஸை முடிச்சுட்டு அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மேஜிக்கல் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்மளோட லேஷ் வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ள காஜல் வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளோட லேஷஸ் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தான் நான் சொன்ன மேஜிக்கல் ஸ்டெப். ஸோ விச் உங்களோட லேஷஸை வந்து வேறு லெவலுக்கு அண்ட் இந்த லுக்கை வந்து நல்லா எலிவேட் பண்ண போகுது. டேக் எனி நான் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா போடுங்க, இல்லை நான் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா போடுங்க, இட் டசன்ட் ஈவன் மேட்டர். பட் இப்போது செகண்ட் ஸ்டெப் பண்ணும்போது நான் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, விச் லைக் ஒரு மாதிரி ட்ரெமேட்டிக்காக இருக்கும், நேச்சுரலாக இருக்காது, ஒரு மாதிரி ட்ரெமேட்டிக்காக ஆக்கிரும். அதனால் நான் அது வேண்டான்னு சொல்கிறேன். ஸோ ஒரு நான் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா ஃப்ரம் எனி பிராண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா லைக் இந்த மாதிரி எக்ஸஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, மறுபடியும் யூ ஆர் கோயிங் டு ப்ரஷ் யுவர் லேஷஸ். ஸோ இந்த சைடு உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ்? சேம் இந்த ஸ்டெப் நான் பண்ணதுக்கப்புறம் இந்த லேஷஸ் பாருங்கள். இது வந்து பிஃபோர், லைக் இப்போது நான் பண்ண ஸ்டெப்புக்கு முன்னாடி எப்படி இருக்குது இந்த லேஷஸ் பாருங்கள். அதே நீங்கள் இந்த லேஷஸ் பாருங்கள். ஸோ இஃப் நம்மளால் இந்த மாதிரி ஒரு லேஷஸ் கொண்டு வர முடியும் ஆன் அ நேச்சுரல் லேஷ் அப்படின்னா, we don't even need lashes. ஸோ இதே ஸ்டெப் இங்கே வந்து நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். அந்தளவுக்கு பெருசாக உங்களால் பார்க்க முடியல. இப்போ ஐ ஷோ யூ த டிஃப்ரென்ஸ். லைக் இந்த ஸ்டெப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் எப்படி ஒரு மேஜிக்கலான ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு. So now can you see the difference? தெரியுதா? ஃபர்ஸ்ட் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காது. இப்போ எவ்வளோ டிஃபைண்டாக தெரியுது பாருங்க. சேம் நான் கீழே லேஷஸ்லேயும் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். டடா! ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஐ லுக் ஆஃப் திஸ் ரீக்ரியேஷன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி ஒரு ஐ லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஐ ஃபீல் வெரி ஹெவி பிகாஸ் என்னோடய லேஷஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் நம்ம ரீக்ரியேட் பண்ணணும்னு நினச்சதை அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு பார்க்கும்போது ஐ ஹோப் லைக் நான் ஒரு 90% வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. யூ கைஸ் டிசைட் அண்ட் டெல் மீ வெதர் I've just completed this or not. And இதில் வந்து ஆக்சுவலி ஃபுல் மேக்கப் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ஃபுல் மேக்கப் நான் பண்ணலை. ஜஸ்ட் என்னோட ஃபேஸில் வந்து காம்பேக்ட் மட்டும் வச்சு செட் பண்ணியிருக்கேன். நத்திங் மச். ஸோ ஸோ இந்த ஐ லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ரீக்ரியேஷன் நம்மளோட சேனலில் அப்கமிங்கில் வரப்போகுது. நாட் ஓன்லி ஐ லுக், மேபி ஃபுல் மேக்கப் லுக் ஆர்
மெனி கைண்ட் ஆஃப் ரீக்ரியேஷன் வந்து நம்ம சேனலில் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணது வந்து நயன்தாரா மேமோட ஐ லுக். பிகாஸ் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா ரீசெண்டாக எனக்கு அவங்களோட ஐ லுக்ஸ் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனலாக இருக்குது. ஸோ நானுமே என்னோட மேக்கப் லுக்கில் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சரி ஓகே அவங்கள வச்சே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்களோட ஐ லுக் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் யாரோட லுக் வந்து ரீக்ரியேட் பண்ணலாம், இல்லை ஐ லுக் எப்படி ரீக்ரியேட் பண்ணலாம் எனக்கு உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள், நான் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.